சார் இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்க்கும்போது கையில ஒரு சர்ஜன் பிளேடு வச்சிருந்தாரு. இவ நம்ம ரஜினி சாரை வந்து ஒரு டாக்டரா பார்க்கலாமா? ஆமாம், படத்தில் அவர் வந்து ஒரு மருத்துவராக நடிக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன குழப்பம் ஒன்று வந்துச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது. ஆக்சுவலாக என்னென்னா, 5 ரூபா டாக்டர்னு ஒருத்தர் நார்த் மெட்ராஸில் இருந்தார். ஆமா. அவருடைய வாழ்க்கை வரலாறை தான் வந்து படமாக்குறாங்களோ, ஒரு கமர்ஷியலாக உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. பட் விசாரிக்கும் போது அப்படி இல்லைன்ட்டாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு டாக்டராக நடிக்கிறாரு, 5 ரூபா டாக்டர் கிடையாது, இது வேற கதை அப்படின்னு இருக்காங்க. சரி, இது ஒரு தகவல் ஒன்று வருது. இதில் வந்து இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து வில்லனாகவும் பாசில் ஜோசப் அவர்களோட பையன் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வருது. இது உண்மையா? சங்கரை நடிப்பதற்கு கூட்டதெல்லாம் உண்மைதான். பட் அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா சங்கரை பொறுத்தளவுக்கு அவர் நடிக்கணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்கலாம். பட் அவர் வந்து நாம் ஒன்லி டைரக்டர் தான் அப்படிங்கிற முடிவில் தான் நீண்ட காலமாக இருக்கார். இன்றைக்கி அவருக்கு படங்கள் பெருசாக கிடைக்காத சூழ்நிலையில் ஒரு பக்கம் வேள்பாரி பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன படம் ஒன்று டைரக்ட் பண்ணணும், ஒரு 10-15 கோடியில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நடிக்க வந்தார்னா இந்த சமூகம் அவர் எப்படி பார்க்கும்? பாவம், கையில் செலவு கூட காசு இல்லாமல் நடிக்க வந்துட்டார் அப்படிம்பாங்க. அது இன்னொன்று வில்லனாக நடிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசித்து பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பட் அவர் அப்ரோச் பண்ணது உண்மைதான்.